திமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியான முதல் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது அறிவாலயத்தில் துவங்கியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் அந்த கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அதே போல திமுக சார்பில் TR பாலு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தை குழு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மத்திய குழு உறுப்பினர் சம்பத், அதே போல மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சண்முகம், குணசேகரன், கனகராஜ் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையின் போது பங்கேற்கிறார்கள். தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை பொறுத்தவரைக்கும் கடந்த 2019 நடைபெற்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் மதுரை மற்றும் கோவை என 2 தொகுதிகளை பெற்று கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 6 விருப்ப தொகுதிகளை கொடுக்க இருக்கிறார்கள். அந்த 6 விருப்ப தொகுதியில் 3 தொகுதிகளாக பெற்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏற்கனவே போட்டியிட்ட கோவை மற்றும் மதுரையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கூடுதலாக திருப்பூர் உள்ளிட்டையும் சேர்த்திருக்கிறார்கள். எனவே மொத்தமாக 6 தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக அடங்கிய பட்டியலை தற்போது முதல் கட்டமாக கொடுக்க இருக்கிறார்கள். மேலும் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திமுகவுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் வந்த பிறகு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது துவங்கும். அன்றைய தினமே இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் CBI பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தல், அதே போல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், தொடர்ச்சியாக தற்போது நடக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக இந்த கூட்டணியாவது நீடித்து வருகிறது. ஏற்கனவே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது 6 தொகுதிகள் திமுக கூட்டணியில் பெற்றது. இந்நிலையில் தான் தற்போது இந்த மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது அறிவாலயத்தில் துவங்கி இருக்கிறது. இதன் அடிப்படையிலே முதற்கட்ட பேச்சுவார்த்தை கண்டிப்பாக முற்றுவராது. அதன் அடிப்படையிலே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு அன்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்தாகும். குறிப்பாக முதலமைச்சர் வந்த பிறகு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈடுபட்ட நிலையில் இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என 2 கட்சிகள் அறிவாலயத்தில் வர இருக்கின்றன. இந்த தொடர்ச்சியாக தற்போது நடக்கும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து மதிமுகவும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈடுபட இருக்கிறது. இன்றைய தினம் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவுற்ற நிலையில் அடுத்த கட்ட இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை முதலமைச்சர் வந்த பிறகு துவங்கும். அன்றைய தினமே இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.